ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சாட்டர்டே விலாக். சாட்டர்டேனாலே ஹாப்பனிங்காக இருக்கும் எனக்கு. என்ன அப்படின்னா பரபரன்னு வீட்டில் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டால் கிளம்பி போயிட்டு ஸ்டாலில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிரும். அண்ட் தென் சண்டே எழுந்திரிச்சு மகிழ் குட்டிக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்து பண்ணுறது. அண்ட் தென் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் தென் நம்ம ரொட்டீன் படி வந்து சண்டே என்னென்ன வேலைலாம் செய்யணும், பெட் ஸ்ப்ரெட் மாற்றணும், மகிழ் குட்டிக்கு நெயில் கட் பண்ணணும், இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் எப்போயுமே பார்த்திங்கன்னா பரபரன்னு போயிடும். எங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுதுன்னே தெரியாது. ஆனால் அதில் அவ்வளோ நல்ல மொமெண்ட்ஸ், க்யூட் மொமெண்ட்ஸ், என்ன பரபரப்பு இருந்தாலும் அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் மகிழ்கிட்ட வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு கீழே போய் அவங்க அப்பாயி கூட சேர்ந்து இந்த எலிஃபெண்ட்டை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே இந்த மேனுவலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து, அம்மா இது வந்து இப்படி தான் நான் பில்ட் பண்ணேன், இது இப்படி ஒர்க் ஆகும், இதில் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் என்கிட்ட கொடுத்துட்டு, இந்த பேப்பரை வந்து பாருங்களேன் இது எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலி இந்த மோட்டாரில் ஒர்க் ஆகி வாக் ஆகிற டைப் ஆஃப் எலிஃபெண்ட். பட் இதில் வந்து மோட்டாரில் ஏதோ ஒரு இஷ்யூ. அது வந்து மோட்டார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு மகிழ்க்கு இன்னும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வருஷத்துல இல்லாட்டி 1.5 வருஷத்தில் அவன் வந்து மோட்டார் ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து இருக்கிற மோட்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோட்டர்லாம் எங்கே வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி இது வந்து பிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டாக வந்தது. அது அந்த மேனுவலில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணாங்க. இது வந்து ஆஸ்ட்ரிச் ஈமோ ஏதோ ஒன்று சொல்லலாம். இது வந்து நார்மல் பில்டிங் பிளாக்ஸ் ஐகோன்ற பிராண்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டாய்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மகிழ்குட்டி விளையாடிட்டு வர கேப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். மகிழ்குட்டிக்கு வந்து அன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது லைட்டாக த்ரோட் வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குமா, லைட் இரிட்டேஷன் இருக்குது மைல்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லியிருந்தான். சரி கொஞ்சம் நேரம் கழித்து செட்டில் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. காயின்ஸ் எல்லாமே அங்கேயே 2 நாளாக கிடந்துட்டுருக்கு, எடுத்து வைக்கணும். அதுவும் 10:30 அரவுண்ட் வந்து மகிழ்குட்டி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ் ரிவைஸ் பண்ணுறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லியுமே தமிழ் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பந்து பா இந்த பந்து பப்பாளி பா இப்ப பாலி பப்பாளி மரம் மா இஸ் வர மா இம் மரம் பாய் பா இ பாய் பாய் இதான் மெய் எழுத்து. தே இல்ல தே 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 அவ்வளவுதான். எது மெய் எழுத்து? தே தே எது மெய் எழுத்து? இது அதுவா வெரி குட். தமிழ் என்ன? ஏரி ஏரி ஐவர் ஐந்து ஐயா ஒட்டகம் 9. ஒரு 15 மினிட்ஸ் நானும் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு மேனேஜ் பண்ணோம் அன்றைக்கி தமிழ். ஏன்னா மகிழ்க்கு வந்து தமிழ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆச்சு. அதனால 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தரை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கும் ப்ரெஷர் ஆகும், நமக்கும் ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஆஃப்டர் தட் மகிழ்குட்டியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம் டாய் அப்படின்னா இந்த பில்டிங் பிளாக்ஸ் தான். அவனுக்கு உயிர்னா உயிர். ஸோ இது வந்து இங்கே கிடக்கிற பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயராக 4 பார்ட்டிஷன் பாக்ஸஸ். இதில் தான் வந்து மகிழ்குட்டியோட பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து என்னோடய மதர்-இன்-லா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறது. அந்த பார்ட்டிஷன் பாக்ஸஸில் கரெக்டாக அந்த சைஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது. அது மேலே எழுதியிருக்க பெயிண்ட் வந்து கிளாஸ் பெயிண்டிங். நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு சுற்றி நிறைய கிளாஸ் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதோட பெயிண்ட்டு கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தது, நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்குட்டி சரி அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மகிழ்குட்டி வந்து இந்த பேர்ட் பேரடைஸ் வந்து பில்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தாங்க. அதுக்குள்ளே மகிழ்குட்டி வந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து அப்படியே பாதியிலே வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் எவ்ரி வீக்கெண்ட் வந்து மகிழ்குட்டி ஏதாவது ஒரு வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ சரி
கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து கொஞ்ச நேரம் தலை வலிச்சுட்டு சரியாயிடும். சம்டைம்ஸ் அது ஃபீவராக கன்வெர்ட் ஆகும். அவன் வந்து ஸ்டார்டிங்கில் தலை வலிக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ தொட்டு பார்த்தா தலை மட்டும் சூடாக இருந்துச்சு. சரி ஓகே ஃபீவர் வருதா இல்லை கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெட்டேக் வந்து செட்டில் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா மகிழ்குட்டி வந்து பேப்பரை கட் பண்ணி ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக 2 பீஜன் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சிசர்ஸு, க்ளூ, டபுள் சைடட் டேப் அண்ட் தென் நிறைய அட்டை இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் மலை போல் குஞ்சு கிடக்கும் மகிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு. மகிழ்குட்டிக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஸ்டால் வந்து எல்லாருமே சேர்ந்து போகிறதா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் மகிழ்குட்டி கொஞ்சம் பாப்கார்ன் தனியாக, எங்களுக்கெல்லாம் பாப்கார்ன் தனியாக, கப் கேக் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் தென் நான், மதர்-இன்-லா, ஹஸ்பண்டு, மகிழ் சாய் எல்லாருமே போகிறதா இருந்தது. ஸோ அதனால் 4 பேர்த்துக்கும் சேர்த்து இட்லி வந்து பேக் பண்ணிவிட்டேன், சட்னியும் பேக் பண்ணிவிட்டேன். டைம் அரௌண்ட் 2:30 ஆயிருந்துச்சு. பார்த்தா மகிழ்குட்டிக்கு வந்து அதுக்குள்ளே ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து ரியலைஸ் ஆச்சு. அதனால தலைவலி கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் படுத்துட்டான். அப்போவே வந்து சரி ஓகே இது செட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையிலே எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப மூடியாகி மழை வர மாதிரி ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு. நாங்கள் அப்போ வரைக்குமே கிளம்பவே இல்லை. மகிழ்குட்டி ஓகே வரானான்னு பார்க்குறதுக்கு அண்ட் தென் மழை வருதா வரலையான்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கடைசியில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. க்ளவுட்ஸையும் பாருங்களேன். ஸோ அதனால் மகிழ்குட்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணி வீட்லேயே விட்டுட்டு செட் ஆகாது, உனக்கு ஆல்ரெடி ஃபீவரிஷாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து வீட்லேயே விட்டுட்டு சாட்டர்டே வந்து நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. அவனை வந்து ஹோமியோபதி டாக்டர்கிட்டையும் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டோம். போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசின்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எப்படி எப்படி மெடிசின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் பெரியவங்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு கொஞ்சம் சொல்லிவிட்டு அரை மனசாகவே தான் நான் வந்து அன்றைக்கி ஸ்டாலுக்கு போனேன். சாட்டர்டே வந்து பயங்கரமான பிளானிங்கில் இருந்தது. மகிழ்குட்டி கூட வந்து கூட்டிகிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் ஸ்டால் ஈவெண்ட்டை. மகிழ் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான். ஒரே ஒரு ஸ்டால் தான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி வந்து ரொம்ப ஆசையாக இருந்தான் அவனும். நாங்களும் அப்படி தான் இருந்தோம். பட் கிளைமேட்னாலேயும் அவனோட ஹெல்த் கண்டிஷன்னாலேயும் கூட்டிகிட்டு போக முடியல அன்றைக்கி. அதனால் ரொம்பவே அப்செட்டாக இருந்துச்சு எனக்கு. மொரோவர் உடம்பு சரியில்லை, அவனை வீட்டில் வேறு விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லியும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிஜமாலுமே ஒர்க்கிங் உமன்லாம் டெய்லியும் குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு கிளம்பும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காகையும் வீட்டு சிச்சுவேஷனுக்காகவும் அவங்க ஜாப்க்கு போகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நிஜமாகவே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த நிமிஷத்தில். எனக்கு வந்து ரொம்ப அரமனசாகவே இருந்துச்சு. மழை வரும் அப்படிங்கிறதுனால ஸ்டெப் ஷெல்ஃப்லாம் நாங்கள் வைக்கல. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போன ஸ்டால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேக் சைடில் 3rd டேபிளில் ஸ்டெப்ஸ் மாதிரி உட்டன் ஷெல்ஃப் வச்சு அதில் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். பட் அன்றைக்கி வந்து மழை வந்ததுன்னா அப்படியே தார்பாய் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டெப் ஷெல்ஃப்லாம் வச்சா கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்காமல் நாங்கள் நார்மலாக அடுக்கிட்டோம். அன்றைக்கி ஸ்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே போச்சு எங்களுக்கு. மழை வரல, ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் வரல. அண்ட் ஆல்சோ வந்து க்ரௌடும் ரொம்ப நல்லா இருந்தது, சேல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. பிஸ்னஸ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு எவ்ரி மந்த் சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டால்ஸ்னு போகும்போது நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டிலேருந்தே நான் 3:30க்கு தான் கிளம்புறேன். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 11:30, 12 ஆகிடும். நைட்டு 11 o'clock அரவுண்ட் ரீச் ஆனாலும் தூங்கிறதுக்கு 12 ஆகிடும். ஸோ அந்த ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours ஒர்க் தான். பட் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் ஆகணும்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பையிங் க்ரௌடாக இருக்கணும், அண்ட் தென் மழை வராமல் இருக்கணும். இது மாதிரி வந்து ஒரு 10-15 ஃபேக்டர்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ண முடியும் என்னால். ஸோ அன்னைக்கு ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சுது. பட் ஒரே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா மகிழ்குட்டியை கூட்டிகிட்டு போக முடியல, அவனோட ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் நிறைய நாள் எடுக்கவே இல்லை விலாகே. பிகாஸ் மகிழ்குட்டி வந்து கம்ப்ளீட்லி டவுன் வித் ஃபீவர் அண்ட் கோல்டு. ஸோ மகிழ்க்கு வந்து இம்யூன் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் கோல்டோ காஃபோ ஃபீவரோ வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் சரியாகிறதுக்கு. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தால் தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு போகாமல் ஏன்னா வயிறு வலி வருதுன்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் ட்ரை பண்ணுறனால இன்னுமே டிலே ஆகுது க்யூர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால்
நான் நடுவில் வந்து எந்த வீடியோஸுமே நான் எடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து கடைசி வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணது. இதுக்கப்புறம் மகிழ் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணணும். இந்த மினி ஆக்டிவிட்டி புக் வந்து மகிழுக்கு ரொம்ப ஃபேவரட். இது வந்து ஆக்சுவலி சின்ன பிள்ளையில் வாங்கினது. மகிழ் வந்து ஒரு 3 இயர் ஓல்டு இருக்கும்போது நான் வாங்கினேன். அப்போது வந்து ட்ராவல் டைமில் எல்லாம் நான் இந்த ஒரு பாக்ஸ் க்ரையான்ஸும் இந்த ஒரு புக்கும் மட்டும் பேக்கில் ஹேண்ட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ட்ராவல் டைமில் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எல்லாமே மகிழ்குட்டி வந்து இதை பண்ணுவாங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஷேடோ மேட்சிங் அதெல்லாம் மட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா புக்ஸ்லேயும். இப்போ வந்து வேர்ட் ரீடிங் சென்டென்ஸ் ரீடிங்லாம் தெரிஞ்சதுனால அதெல்லாம் ரீட் பண்ணி பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். ரொம்பவே வந்து எங்கேஜிங்காக இருக்கும். மகிழுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து சொன்ன மாதிரி மகிழுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பாஸில் போயிடும். அதாவது எல்லாமே பாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 வீக் வந்து நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். அவனை பார்த்துக்கிறது, அவனுக்கான குக் பண்ணுறது, ஓரளவுக்கு வீட்டில் மேஜராக என்ன முக்கியமானதோ அது மட்டும் பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த பர்டிகுலர் ட்ரே மட்டும் சரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு இதில் சாக்ஸு, மகிழோட கர்ச்சீஃப் வந்து வீட்டில் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாத் மாதிரி இருக்குல்ல, அது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற கர்ச்சீஃப். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப் சாக்ஸ், ப்ளே ஏரியா போய் விளையாடுவோம்ல. ஸோ அப்போ வந்து சென்னையில் ஒரு மாலில், எந்த மாலில் நீங்கள் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே வந்து கிரிப் சாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளே ஏரியா போகும்போது இன்னொரு கிரிப் சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த சாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்லாட்டில் வச்சுருந்தேன். சரி இதை வந்து ஒன்ஸ் இன் அ வைல் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் ப்ராப்பராக கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா எப்படி எதை நீட்டாக அடுக்கி வச்சாலும் அது வந்து ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் தான் அந்த கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெஸ்ஸி பர்சன் இல்லையா. ஸோ இப்போது சிலர் வந்து எடுத்த மாதிரியே அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி நம்ம இல்லை, நம்ம ஃபேமிலியில் யாரும் இல்லை. அதனால இது வந்து எனிவேஸ் 1 வீக் ஒரு 10 டேஸில் மறுபடியும் கலைஞ்சிரும். திருப்பி இதுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்களா, இல்லை எங்களை மாதிரியே வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீஆர்க் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குமா உங்கள் வீட்டில் கண்டிஷன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் இப்போ வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்கூல் சாக்ஸ்லாம் தனியாக, அதாவது வந்துட்டு போன வருஷத்து சாக்ஸும் ஸ்பேருக்கு வச்சுருப்பேன், இந்த வருஷத்து சாக்ஸும் வச்சுருப்பேன். மெயினாக எடுக்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு ரோலில் நான் அடுக்கி வச்சிட்டேன். அப்போ தான் வந்து அது வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸில் தான் மகிழோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, யூனிஃபார்ம் அண்ட் கோட்டு, அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே மகிழோடது யூசேஜில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து மேலே டாப்பில் இது வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுக்குற கர்ச்சீஃப், அண்ட் தென் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இப்போ யூஸ் பண்ணுற 2 பிளாக் சாக்ஸும் ஒரு ஒயிட் சாக்ஸும் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பேர் சாக்ஸஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஏரியா போனால் யூஸ் பண்ணுற சாக்ஸு, பெல்ட்டு, ஐடி கார்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி டக்குன்னு எடுத்து பேண்ட் மாதிரி தலையில் போட்டுக்கலாம். காதுக்குள்ளே காற்று போகாமல் இருக்கிறதுக்கு காட்டன் மட்டும் வச்சுட்டு இதை மேலே போட்டோனாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்ணாடி துடைக்கிற துணி, ஸ்பெக்ஸ் துடைக்கிற துணி எத்தனை இருக்குதுன்னு பாருங்களேன். அப்புறம் இந்த கோட்கெல்லாம் வரும்ல அது, பெல்ட்டு, அந்த வார் மாதிரி இருக்கும் அது. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. ஸ்பேஸ் கொஞ்சம் மிச்சம் ஆச்சு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணதில். ஒரு 2-3 சாக்ஸ் மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப குட்டியானது, அதெல்லாம் மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து மகிழோட இன்னர் வேர்ஸ், அது மட்டும் வச்சு இன்னும் ஒரு ஸ்லாட் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று சிக்கும், ஏதாவது வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு நல்லா மழை. மகிழுக்கு வந்து கோல்ட், காஃப், ஃபீவர் ப்ளஸ் கிளைமேட்டும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃப்ளூ எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கான். பட் மகிழ் இம்யூன் கம்மியாக இருக்கிறனால அவனுக்கு வந்து கொஞ்சம் லாங்கர் டேஸ் ஆகுது அது க்யூர் ஆகிறதுக்கு. கீப் ஹிம் இன் யோர் ப்ரேயர்ஸ். சீக்கிரமே அவனுக்கு சரியாயிடணும்னு வேண்டிக்கோங்க. இன்னொரு vlogல அகெயின் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர். பாய்.